நான் சொல்றது கேளு. நான் ஏமாந்து போயிட்டேன். அந்த குரானை நம்பாத, பெருமாளாரை நம்பாத, எதையும் நம்பாத, களிமாயை நம்பாத, ஈசா உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லு. எதையா சொல்லி நம்மளை கொள்வாங்க. அத்தா உண்மத்துக்கு சொல்லுவான், அம்மா உண்மத்துக்கு சொல்றோம். நீ சொல்லுதான் வீடு வேஸ்ட், அதெல்லாம் இல்லை. அப்படி இப்படி நம்ம ஈமான மாற்றத்துக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க. கடைசி நாள் சக்கராச்சாரம் சொல்ல முடியாது நம்மள. அந்த நேரத்தில் மனம் மாறிவிடக்கூடாது. அந்த நேரத்தில் மனம் மாறிட்டு தொடர்ந்தோம் அதே பற்றி இவ்வளவு மனம் மாற்றது குழந்தை எந்த நிலை வந்தாலும் தான். கபர்ல யாருமே இல்லை. உயிர் போற நேரத்துல நம்ம யார் என்ன சொல்ல தெரியாது. ஆனா அவன் நல்ல அத்தாவோட உருவத்துல, அம்மாவோட உருவத்துல, அவன் எந்த உருவத்துல வர முடியும் அவனால. இப்ப எல்லோரும் நல்ல நல்ல கருமாவே. அதனால அசல் துவா கேட்கிறாரு. கடைசி கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற நிலைக்கு ஆக்கிலே யா அல்லாஹ் அப்படின்னு அசல்ல டெய்லி கேட்கிறாங்க. அந்த அசல் கிடைக்கிறதுக்கு தொழுவங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமா அது கிடைக்கும். அசல் சுண்ண தொழுவங்களுக்கு அந்த வாக்கியம் இருக்குது. சரி, இப்ப இந்த நபர்ல நம்மளுக்கு கடைசி நேரத்தில் ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப பெருமானார் அழைச்சிட்டு முதல் மாடத்துக்கு போயிட்டா போக முடியாது. அது ரொம்ப கஷ்டம். போக முடியாது. இப்ப நல்லா முதல்வாக போயிட்டாரு. முதல் மாடத்துக்கு கதவு இருக்கிறது. கதவு கட்டாங்க. கதவை தட்டோட உள்ளே சந்தோஷம் யார் வந்திருக்கிறது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கூட வந்திருக்கிறது. யார் பெருமானார் வந்திருக்காங்க. அவங்க உள்ள வந்து அனுமதி இருக்குதா? உள்ள வந்து அனுமதி இருக்குதா? நாங்கள் கேட்கிறாங்க. இருக்குது, அனுமதி இருக்குது. நல்லா அனைவரும் சொன்னாங்க. உடனே கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்தா உள்ள மனிதர்கள் எல்லாம் நல்ல கணிக்கு நல்வாழ்வு உண்டாகட்டும், உங்கள் வரும் நல்வரவாகட்டும் என்று மனிதர்கள் வாழ்த்து சொன்னாங்க. இதுவரைக்கும் யாரும் போனதில்லை. பெருமானார் தான் முந்தி போறார். இந்த உலகத்தில் எவ்வளவு வழிபாடு இருந்தாங்க. அப்பே உன காட்டு இதை மாற்றணும், இதை மாற்றணும் கடலை தரவே மாட்டேன். யாருமே கூட்டல, யாரும் கேட்கல. நல்லா கொடுக்க கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. பெருமானார் மட்டும்தான் நல்லா அழைச்சார். இப்ப முதல் வாரத்துக்கு கடவுள் உள்ள போன உடனே அந்த ஜெனரேட்டர் காத்தாடிக்கிறார். 6 மணிக்கு சாப்பிட்டு அவரை தோதிக்கிறார். இப்ப சலகாசம் மாத்தாவும் சலாம் போட்டார். ஒரு மகனே நான் வாழ்க்கை விட்டார்கள். ஒவ்வொரு வாரம் நண்பர் வாரட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அழைத்துட்டு 8ஆம் வாரத்துக்கு போயிட்டார். மகனை நீ அழைத்து சலகாவளத்தில் அவர்கள் வரவேற்பதற்கு நல்லா முதல் வாரத்தில் இங்கே வயது மக்கள் எல்லாம் வெளிப்பட்டாரு. இப்ப வரவேற்பதற்கு முதல் வாரம் தந்தை என்று வச்சுட்டாங்க. ஆரம்பிக்கலாம் வரவேற்றாங்க. வரவேற்பு முடிஞ்சு 2ஆம் வாரத்துக்கு போனாங்க. 2ஆம் வாரத்துக்கு கதவு தட்டினாங்க. தட்ட உடனே அங்கேயும் கேட்டாங்க யார் இருக்கிறது? துறையில் இருக்கிறேன். ரொம்ப கூட அங்கே போனாங்க. ஆலயத்தில் நல்வாழ்த்து சொன்னாங்க. அங்கே அது ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 2 நபிமார்கள் இருந்தாங்க. அது பெருமானார் அல்லாஹ் அழைத்து போய் இந்த மாதிரி சொன்னாங்க. இதோ ஈசா இருக்கிறார், யஹ்யா இருக்கிறார். இவர்கள் சலாம் சொல்லுங்க. பெருமானார் சலாம் சொன்னாங்க. அவர் நல்ல சகோதரர்கள் நல்வாழ்த்து உண்டாகட்டும், உங்களுடைய வரவு நல்வாழ்வாகட்டும் என்று வாழ்த்து சொல்றாங்க. அங்கிருந்து அனைவரும் 3ஆம் வாரத்துக்கு போனாங்க. 3ஆம் வாரத்தில் நடக்கிறாங்க. அங்கேயும் கேள்வி உண்டு. அங்கே கலந்து தோத்தார்கள். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார். 3ஆம் வாரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்க்கிறார். பெருமானார் வரவேற்றார். 4ஆம் வாரத்துக்கு போனார். 4ஆம் வாரத்துக்கு போனார். அந்த ஆரோன் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். 4ஆம் வாரத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். 5ஆவது வாரத்தில் அதற்கு ஆரோன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். வரவேற்பதற்கு 6ஆம் வாரத்தில் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். 7ஆவது வாரத்தில் அது இப்ராஹிம் சொன்னார். 7 வானங்கள் கடந்தாச்சு. 7 வானங்கள் கடந்து ஒரு வானம் 300 வானத்துக்கு தொடர்பு என்னன்னா எவ்வளவு தொலைவு பூமிக்கு வானம் எவ்வளவு தொலைவு வருமோ அவ்வளவு தொலைவு வரும். இது அல்ல அடைச்சிட்டு போறோம். இப்ப அல்ல அடைச்சிட்டு போனதுனால அந்த ஆக்டிவ் ரொம்ப வேகமா போயிடுச்சு. நிமிஷத்துல போய் சேர்ந்துருச்சு. இப்ப போன உடனே அதாவது பெருமானார் அல்லாஹ் அழைத்து திரையை போனார். அங்கே சுதந்திர கொடுத்தார். மக்காமே பைத்துல் மாமூர் இப்ராஹிம் காபா அங்கே ஒரு காபா இருக்கு. அதுக்கு பைத்துல் மாமூர் கீழே இப்படி காபா இருக்கு. அதே போல 7 வானத்துல உள்ளவன் அதுக்கு பேர் பைத்துல் மாமூர். அது ஒரு நாளைக்கு 20,000 பேர்
உள்ள நுழையிறாங்க சொல்லி ஓடுறதில்லை. அந்த அளவுக்கு அங்கே தவா பண்ணது கொண்டு அந்த சாஞ்சிட்டு வந்துட்டா இப்ராஹிம் சாஞ்சிட்டு போய் உட்கார்ந்து போது குறைகள் போய் பண்ணாங்க. உங்க தந்தை உட்கார்ந்துக்கிறார். தந்தைக்கு சார்ந்துட்டா சல்லல்லாஹு அலைஹி மகனே அன்பால் உட்கார்ந்து ஒரு தரம் நகராக என்று சொல்லிவிட்டு விளையாடிவிட்டார். அங்கே சிதறல் முக்தகா ஒரு இலந்தை மரம், இழந்த மரம் அதாங்க எல்லாம் சொல்றாங்க. அதோடைய இலை, அதோடைய ஒரு இலை யானையோட கால் போடும் ஒரு பழம் குடத்தை கொண்டு சார் இழந்த ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு. நம்ம மாமத்துக்கு காரணமாக இந்த இழந்தையே காணாம போச்சு. கபுஸ்தான ஒரு செடி இருக்குது, அது கக்காது. அது எதுக்குன்னா தண்ணியில போட்டு குளிப்பாட்டுறதுக்கு தான். மையது கலப்பாட்டுறதுக்கு இலந்தையில போடுவாங்க. இலந்தையில போட்டா சுத்தமாக்கிடும், ரொம்ப சுத்தமாக. அது நல்லா விடாது. இதை இந்த மரத்தெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. 7 வருடத்துக்கு சித்தத்து முத்தா வச்சிருக்கிறாங்க. அந்த மரம் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு இலைக்குள்ள லாயெல்லாம் ஒவ்வொரு இருக்கு. வெட்டுக்கிளியில் அதிகமா விட்டில் பூச்சிகள் அதிகமா அதை வெட்டி கொண்டு இருக்கிறது. அது கீழே 4 ஆறு ஓடுது. அந்த இருபது முத்தரை கீழே 4 ஆறு ஓடுது. 4 ஆறு 2 ஆறு உள்ளுக்குள்ள ஓடுது, 2 ஆறு உலகம் ஓடுது. 7 வானங்களுக்கு அப்பா சிதறல் முத்தகார ஓடுகிற 2 ஆறு உலகத்துக்கு வந்துருச்சு. 2 ஆறு உள்ளுக்குள்ள ஓடுது. இந்த உலகத்துல ஓடுறது நைல் நதி ஏற்குள்ள ஓடுது. 2 ஆறு ஈராக்கில் கூட புறாக்கு. இந்த 2 நதியும் 7 வானங்களுக்கு அப்பா பிரபஞ்சத்துக்கு வந்துருக்கு. பார்க்க என்ன உள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இதுவரைக்கும் நான் வந்தேன், இனிமேல் நான் ஒரு இடத்துல நான் கற்றுக்கிறேன், இதை பார்த்துங்க அந்த காட்டார் அவருக்கு அனுபவம் கேட்டுச்சு. எப்படி உருவம் அதை பார்த்து ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டுட்டார். எப்படி உருவம் இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் அப்படி பார்க்கல. அவர் பார்த்த பிறகு நல்லா சொல்றா, நான் இதுக்கு ஒரு அடிக்கு வச்சா நான் கற்றுக்கிறேன், நீங்க மட்டும்தான் சலாமர்கள் இதுவரை காட்சி வந்தா என்ன பண்ண முடியாது. எல்லாம் எதிர்பார்த்துருக்காங்க, எல்லாம் எதிர்பார்த்து போகும். இப்ப சல்லா சொல்றாங்க, எனக்கும் அல்லாஹ்வுக்கு 20,000 தலை, ஒரு தலைக்கும் மறுதலைக்கும் தொலைதூரம் இந்த ஊர் வாடம் பூமிக்குள்ள தொலைதூரம். இப்ப 20,000 தொலைதூரத்தை நான் கடந்து போறேன். கடைசியா இங்கே கடையா ஒளி, அங்க ஒளி நல்லா இருக்கிறான். அந்த ஒளி கடைசி வரைக்கும் இருக்குது. அந்த ஒளி கண்ட வரைக்கும் நம்ம கண்டதான் படிக்கணும். நல்லா கடை நடுவு கடை சலத்தை உள்ள குறைஞ்சாங்க. ஒளி கூட 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 அடை போயிட்டா உள்ள போயிட்டா. உள்ள போய் எல்லாரும் முன்னால உட்கார்ந்தா ஒன்றும் சொல்லல. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபா, இதெல்லாம் சொன்னாங்க. எனது வணக்கம் பொருள் வணக்கம், என் உடல் வணக்கம், எனது தன்னுடைய எத்தனை நான் அமல் செய்கிறோம் அத்தனை ரப்பே உணர்கிறார். காணிக்கை எத்தனை நான் சுமாரா சொல்றேன், நல்லதுதான் சொல்றேன், தர்மம் கொடுக்குறேன், நோய் போக்கிறேன், எல்லாம் கொடுக்குறேன், அச்சு போறேன், எத்தனை அமல் நான் செய்யணும் அத்தனையும் உணர்கிறார். ஒரு தண்ணி பார்த்து நான் செய்யற மனமான அமல்கள் அத்தனையும் உணர்கிறார். அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகும். அஸ்ஸலாமு அலைக்க நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகும். அல்லாஹ் தான் பெருமானாருக்கு அல்லாஹ் தான். இது எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் நபிமாருக்கு சலாம் இருக்கிறார். இப்ப பெருமானாருக்கு சலாம் சொல்றாங்க, அல்லாஹ் சலாம் சொல்றான். பெருமானாரை நாம் அங்கே நம்ம இருக்கிறதா, எனக்கு மட்டும்தான் அல்லாமல் இருக்கிறான். இந்த உம்மத்துக்கு எனக்கு மட்டும்தான் சலாம் வந்திருக்கு. அங்கே போய் நம்மள கிடைக்கிறாங்க பலரா சலாம் அலைனா அல்லாஹ் பாருங்க. எங்க சமுதாயம் அத்தனைக்கும் சலாம் உண்டாங்க. அல்லாஹ் பாருங்க சாலிஹ் நல்லவன் செய்யணும், அனைவரும் உண்டாகணும். முதல்ல அஸ்ஸலாமு அலைனா வாலா அஸ்ஸலாமு அலைனா, இந்த அலைனா ஈமான் கூட அடைந்து சொல்லுவோம்.
துருதா சரி துலாக்கே சரி ஈமான் அனைவரும் சொல்லுதோ எங்களுக்கு உண்மை அனைவரும் அடுத்த ஆளை பார்த்து சரி அடுத்த அமர்வை கொடுக்கிறது அதற்கு இன்னொரு பக்கத்தில் நான் கேமரா மாநிலங்களை கூட எல்லா பாவத்தை கொஞ்சம் தண்டனை கொண்டு திரும்ப சொந்தத்தில் வச்சுக்கணும் இந்த சராத்திரி பார்த்துதான் சரி சொன்னதுனால மாமிகளை கூட அல்ல பாவத்தை முடிச்சு கொஞ்ச காலத்துக்கு வச்சுக்கணும் சரி இப்ப அங்க போனவுடன் பெருமான சராசரி எல்லா சராசரம் வாங்கிட்டாங்க பேசுற வேண்டியது பேசிட்டோம் எவ்வளவு பேசணும் பேசுறாங்க பேசுற பேச்சுல தடுமாற்றமில்லை பார்த்த பார்வையில எல்லாம் பார்த்த தடுமாற்றமில்லை ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப நெருங்கியிருந்தார் எல்லாம் ரொம்ப நெருங்கியிருந்தார் சரியா முடிஞ்ச பிறகு பேசி கொடுத்தாச்சு பேசி முடிஞ்ச பிறகு ஆளுநர் சொல்லி சமுதாயத்துக்கு 50 தொழில் 50 தொழில் கொடுத்தா சூழல் பத்திராக இருக்க கடைசி ஆவண ரசோடு ஆயத்து கொடுத்தா மூன்றாவது இணை வைத்தால் யார் இணை வைக்காமல் யார் வாழ்ந்தார்களோ இணை வைத்தோடு வாழ்ந்தால் அப்படி மாட்டார் அவர்கள் மன்னிக்கிறது இணை வைக்காமல் வாழ்ந்தவர்கள் அதை கண்டோம்னா வாங்கி வந்தார் அல்லாஹ் கொடுத்தார் முக்கியமா உங்கன்னா 50 தொழில் வாங்கிட்டார் 50 தொழில் வாங்கிட்டு வரும்போது சந்தோஷம் பிரமாணம் இருக்கு இதோட வேற என்ன அதான் நான் நன்றி எல்லாம் ரொம்ப நன்றி தொழில் நன்றி எல்லாம் கிடையாது சந்தோஷம் வாங்கிட்டு வந்தா இப்ப வந்த போது 6வது வாக்கு 7வது வாக்கு வந்தா 7வது வந்து இருந்தா அண்ணே ஒவ்வொரு சாதனம் இப்ராஹிம் நமக்கு சாதனம் ஒவ்வொருக்கே சலாம் ஒரு காலைக்காலம் ஒதுக்கி கொடுத்தோம் இப்ப சலாம் சொல்லிட்டு இப்ராஹிம் பார்த்து பயப்படாங்க என்ன சொன்னாங்க மகனே இப்படி சொல்லிட்டு இந்த மண் பார்த்து ஆகணும் தண்ணி நல்ல தண்ணி இதுல ஒரு புள்ளோட மரம் சொல்லணும் சொர்க்க காடையாது உங்க 9 மரம் சொல்லணும் என்ன மரம் மகனதாயில இருந்து இதை ஒரு மரம் நட்டாச்சு ஒரு 100 சொல்லுன்னா 100 மரம் 1000 சொன்னா 1000 மரம் உங்க தோட்டாது அப்ப உங்களுக்கு தோட்டத்தை நீங்க இங்கே பண்ணிட்டீங்க நீங்க ரிஸ்க் பண்ணிட்டீங்க நம்ம தோட்டத்தை நம்ம ரிஸ்க் பண்றதுக்கு காசு செலவழிக்க தேவையில்லை காசு கொடுக்க தேவையில்லை ஒரே முன்னாடி தான் இதை நம்ம சொன்ன உடனே நமக்காக வேண்டி ஒரு மரம் நட்டாச்சு இதை 30 சொல்லு எவ்வளோ சொல்லு வேலை சொல்லு மரண சொல்லு அப்படின்னா சொல்லி அப்படின்னா இப்ப அட்ரஸ் ஒரு 100 ஒரு நாளைக்கு வருவது என்ன பார்த்து போறோம் வண்டியில போறோம் நடந்து போறோம் 10 போக முடியாது 5 போக முடியாது முயற்சி எடுத்தா ஒரு நாளைக்கு ஒரு ஓடலாம் ஒன்றும் இல்லை மனாக்கள் தான் அப்ப நம்ம எடுத்து நம்ம சொல்றது நாம தயார் பண்ணிட்டோம் 6வது நான் கேட்டேன் உன்னை காட்டு காட்டுனா காட்ட மாட்டேன் நீ உன்னை பொழுது காட்டல நீ என்ன எனக்கு 50 தொழில் கொடுத்தாங்க சூழல் பக்கராவில் 2000 கொடுத்தாங்க நினைவுக்காக பாதுகாப்பு பண்ணிக்கிறது இல்லை 50 பக்து வாங்கிட்டு வந்த 50 வந்து நான் தெரியாது நான் ஒன்று கூட வச்சு பாடுபட்டுட்டேன் எவ்வளவு பட்டுட்டேன்னா எனக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஒன்று சொல்லணும்னா இப்படி போனா நான் இப்படி போவேன் அதே போல ஒரு கூட்டத்துக்கு அவ்வளவு வேதனைப்பட்டுட்டேன் தயவு செய்து 50 சொல்ல மாட்டாங்க நீ போய் கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டு வா நான் சொல்றதை கேளு நீ குறைச்சி வாங்கிட்டு வா பெருமாள் கூப்பிட்டா போன எல்லாம் அந்த குறைச்சி தான் 45 பெருமாள் சந்தோஷமா வந்தா பூசா பண்ணி முடிச்சுட்டா என்ன 5 குறைச்சாங்க நான் சொல்றதை நீ போய் கேளு போய் குறைச்சிருப்பா என் 30 உனக்கு தெரியல எனக்கு தெரியும் குறைச்சிருப்பா திரும்பவும் போனாங்க 5 குறைச்சாங்க திரும்ப மூசா விட மாட்டார் திரும்ப போ இப்ப 9 தடவை
காலத்துல 9 10 பேர் தான் உதாரணம். இப்ப 45 உலகச்சு 5 நாட்கள். இப்ப இந்த 5க்கும் பொது பணியாளர் சார்ந்தா நீ போ என்ன சொல்ற, நீ போ போய் பத்தி வைக்கலாம் 5 முதல்ல 5 பத்தி வைக்கலாம். இது கேவலமா கிடையாது. உங்க உப்பத்து செய்யா நீ போக அதான் எனக்கு வெட்கமா 5 50 கொடுத்தா அந்தாங்க ஆட்டா பல போட்டா 5 நிறைவேற்றார் 50 வேண்டும். 5 நிறைவேற்றா 50 நன்மை ஒரு துறைக்கு மட்டும் வருவார். அதான் எவ்வளவு ஏமாந்தா நமக்கு தான் புரியவும் மாட்டேங்குது. துஷ்புரியம் பண்றாங்க. இப்ப வாங்கி கீழே வந்துட்டா பெருமானா சல்லல்லாஹு வாங்கி வந்தா மறுநாள் காலையில மஞ்சள் போட்டு பக்கத்து தாபத்துல இருந்தாலும் கூப்பிட்டு சொன்னாங்க ஆராய்ச்சி வைத்து புத்தகம் போனேன் எது புத்தகம் போனேன் அங்கிருந்து 7 வாரத்துக்கு நடத்த வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் இருந்த காடுகள் என்னென்னமோ போட்டாங்க. போய் பேசுறது ரொம்ப கெட்டாரு. கற்பனைக்கெல்லாம் போகிறாரு. 1 மாசம் போகணும் 1 மாசம் வரணும். இப்போ ஒரே நாட்கள் போயிட்டு வந்து சொல்றாரு. சரி இது சொல்றது உண்மையா? சரி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ பைபிள் மக்கள் சொல்லியிருக்கேன் எத்தனை பணி இருந்துச்சு சொல்லு அப்படின்னா அது ஜபரேல் அப்படியே கொண்டு வந்து காட்டினாங்க. வைத்து மக்கள் கொண்டு வந்து காட்டினாங்க. செல்லாதான் இத்தனை படி இருக்குது, இந்த ஜன்னல் இங்க இருக்குது, இது அங்க இருக்குது, இது இங்க இருக்குது, அப்படியே சும்மா சொல்ல சரியாதான் இருக்கு சரியாதான் இருக்கு போயிட்டு தாட்டாங்க சரியாதான் இருக்கு சரியாதான் உள்ளது. அது எப்படி போக முடியும்? இது எல்லாம் சொல்லி விடுறாரு. அதான் சொல்லுங்க இவரு பைத்தியக்காரன் இந்த சூழ்நிலை அதான் எப்படி இருக்குதோ. ஆனா சரியா சொல்றாரு அவரு. இங்கதான் எல்லாரும் சொல்லிக்கிறான் ஈமான் கொண்டவர்கள் புரிஞ்சுட்டாங்க. அது நம்ம இதை கேட்டு கட்டல ஒரு சின்ன நிகழ்ச்சி இருந்தா கட்டல சரியாயிடும். அது அப்படியா இப்படியா சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம பிரமாணத்தை கழுவிட்டு இருக்கான். விசாரத்தை கழுவிட்டு இருக்கானோ ராத்திரி என்னமோ சொல்றாரு இல்லையா நம்பவே முடியல. அப்ப அவங்க செஞ்சு வந்தா சொல்லிட்டு வரா அவங்க செஞ்சு வருவாங்க. நான் என்னமோ கூட்டாரு ரொம்ப பேசாட்டாரு இவெல்லாம் பேசலாம் பேசுறாரு. அவர் சொன்னதை பார்த்தா எல்லாரும் சிரிக்கிறா அவ்வளவு பேசுறாரு. நான் சொல்றதை கேட்டா நீங்க முடிவு பண்ணீங்க. அவர் கூட்டாளி என்னப்பா சொல்லுங்க. ராத்திரி இங்க இருந்து சொன்னா இங்க இருந்து 7 வாரங்கள் கடந்து அல்லாஹ்வை சந்திச்சுட்டு வந்ததா சொல்றாரு. அப்ப அவங்க செஞ்சு கேட்டாரு இதை சொல்றாரு ஒவ்வொரு வாயான்னு சொல்றாரு. ஆமா வாயான சொன்னாரு அது உண்மை. அதனால தான் அல்லாஹ் அவங்க செஞ்சுக்கிட்டு இந்த உண்மை நாடகத்துல இந்த உண்மை அப்படி நம்ம வரணும்னா நான் சொல்லிட்டேன் 3வது ஓது தொகை கிடைக்கும். அந்த உண்மை நம்பிட்டோம்னா போகும். நான் பண்ண போகும். தூக்கத்தை கிடைக்குமா போகுதுன்னு வச்சுக்க நல்லா தெரிஞ்சுங்க. அண்ணன் பண்ண இன்னொரு பேச மாட்டோம். நாம அவனை பேசுறது சும்மா ஓதுங்க 3வது ஓதுங்க 4வது ஓதுங்க அது என்ன வேணாலும் காரணம் எல்லாம் நம்ம எழுப்பிட்டான். இப்ப இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அதை பார்த்து சொல்லும் போது அதை மக்கள் கேட்டு பண்ணாங்க. ஆனால் இதுல எல்லா நபிமார்களும் நரகம் இருக்கு சொர்க்கம் இருக்கு சொன்னாங்க. நான் பெருமானார் மட்டும் தான் நரகத்தை பத்தி பேசுறாங்க சொர்க்கத்தை பத்தி பேசுறாங்க. நரகத்துக்கு போனேன் எந்த கண்ணும் காட்டுக்காது நீங்க இப்படிலாம் கற்பனை பண்ணிக்கூடாது. அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை நல்லா பார்க்க வந்தேன். நரகத்தை பார்த்தேன் தாண்ட முடியாது. அவ்வளவு பெரிய வேலை செய்யப்படுறது அதையெல்லாம் பார்த்து செய்திகள் சொல்றா. ஒரு மனிதர் படுக்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த மனிதர் பக்கத்துல ஒரு பெரிய மனிதர் ஒரு வழக்கை கல்ல வச்சிருக்காரு. அந்த படுத்த மனிதர் கல்லல ஒரு தலையில போக
ஒரு குத்து குத்துறாரு, அது இந்த பக்கம் வருது, இங்க ஒரு குத்து குத்துறாரு, இந்த பக்கம் வருது, பிடிச்சி பிடிச்சி சேர் வருது. இது என்ன இப்படி இருக்கு நான் கேட்டேன். ஒரு மனிதர் ரத்த ஆற்றல் நிற்கிறார், ரத்தம் அவன் ஆறு, அதுல ஆறு தத்தளிக்கிறார், அவன் தாய் போய் வரவரெல்லாம் மனதில் நல்லா இப்படி போடுறாங்க, போட்டு சொல்றாங்க. இதை நான் பார்க்கிறேன். சில எரிச்சி வச்சிருக்காங்க, நல்ல எரிச்சி இருக்குது, சில கெட்டுப்போன எரிச்சி இருக்கு, சில மனிதர்கள் நல்ல எரிச்சி விட்டு கெட்டுப்போன எரிச்சி சாப்பிட்டுருக்காங்க. இது என்ன இப்படி நான் கேட்டேன். நம்ம பார்த்துருந்தாங்க சில பெண்கள் அவங்கள மாத்தத்துல கொக்கி போட்டு நிப்பாட்ட வச்சு வேலை கொக்கிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பார்த்துக்க நிறைய சொல்றாங்க. இதுக்கு வழக்கம் சொல்லும் போது புராண ஓதி மறந்தவர்கள் நாம அதை சொல்றோம் சரியா போதும். இப்ப முதல் தலையில கல்யாணம் இப்ப இதுல வந்து கொஞ்சமா புராண கைகள் ஓதை பரவாயில்ல எடுத்து பார்த்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சரி முயற்சி பண்ணல அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கும் கம்மிதான் முயற்சி பண்ணி இப்ப முன்னாடி மறந்தவர்கள் ஓதி மறந்தவர்கள் அடுத்து சரியா சொல்லாதவர்கள் இப்படி ரெண்டாவது அடுத்த கேள்வி இப்ப கேட்கப்படுங்க பதில் தொண்டு அப்படின்னு நமக்கு என்ன வேலை பதில் தொண்டு முட்டை கொடுத்து வச்சு ஓடும். எதுக்கு ஓடும்? அது ஊர்ல ஏதாவது பிடிக்கிறாங்க, ஊர்ல நாட்டில் ஏதாவது பிடிக்கிறாங்க, அதை பத்தி பேசுறது போடும். உடனே பிடிச்சிருவோம், உடனே பிடிக்கிறாங்க நூறு நம்பர் சம்பாதிப்போம். 1000 பித்ரா வாங்கி பித்ரா பேசி நம்ம இறந்துருவோம். அந்த பதில் தொழுவுக்கு ஒரு 20 நிமிஷம் அப்படியே உட்காந்து உனக்கு என்ன தெரியுமோ ஓது. பதில் தொழுது உனக்கு என்ன தெரியுமோ ஓது. ஓதி முடிச்சுட்டு ஒரு 2 கடை தொழு. பரிபூர்ணமான ஹஜ் உம்ராவுடைய நன்மை சொல்லுங்க. பரிபூர்ணமான ஹஜ் உம்ராவுடைய நன்மைங்க அவ்வளவு அண்ணாதான் முடிஞ்சு போனோம். அடுத்து ஒரு இருக்கிறது இந்த புறம் பேசலாம் கேள்விப்படும். அடுத்து ரத்த ஆறு பட்டி ஆகும். ஏன்னா ரத்த இருக்கு ரத்த தொழிலை பேச மாட்டாங்க, அவங்க அவங்களுக்கு அப்படி வேலை. இந்த நல்ல இறக்கி இருக்குது, நல்ல பணியை விட்டுட்டு விபச்சாரம் பண்ணுவாங்க. சில பெண்களுக்கு நாட்டாட்டு வெள்ளை காட்டி ஆட்டதுனால இப்படி வேதனைப்படுது. இந்த வேதனையெல்லாம் பெருமாள் சொல்லி காட்டுறதுக்கு இதுல எல்லாம் சமுதாயம் மாற்றிட கூடாது. நம்ம மாட்டாம அருள் செய்து அல்லாஹ் அருளை